ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளிஃபிகேஷனோட பார்ட் 2 வீடியோவை பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் ஆல்ரெடி போர்ட் மாஸ் ரூல்ஸ் ரிலேட்டடான சம்ஸ் பார்த்தோம். எக்ஸாம்ஸில் எப்படிலாம் கொஸ்டின் வரும், போர்ட் மாஸ் ரூல்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னா கியூப் ரூட் ரிலேட்டடான சம்ஸ், ஸ்கொயர் ரூட் ரிலேட்டடான சம்ஸ். டிஎன்பிசியில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் எந்தெந்த கொஷின்ஸ் வந்திருக்கு, ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சம்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். ஆனால் ஸ்கூல் புக் சம்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப பேசிக்காக இருக்குது. அதுலேருந்து கேள்விகள் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தா தான் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் சிம்பிளிஃபிகேஷனுக்குனே நிறைய மாடல்ஸ் இருக்குது. அது சார்ந்த கொஷின்ஸ் தான் வரும். இப்போது ரெண்டுமே கலந்தா மாதிரி பார்ப்போம். மேக்ஸிமம் இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷினை எடுத்தால் தான் நமக்கு மாடல்ஸ் நிறைய தெரிய வரும். இப்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்டை தெரிஞ்சுக்கணும். இந்த டைப் 2 அதாவது பார்ட் 2ல் நம்ம பார்க்க போகிற ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் ரிலேட்டட் சம்ஸ்க்கு முக்கியமாக ஸ்கொயர் வேல்யூஸ், கியூப் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். என்னடா இவ்வளோ எழுதி போட்டிருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி கூட இதை படிச்சுக்கோங்க. அதிகலாம் இல்லை. ஸ்கொயர் ரூட்டில் ஒரு 30 வரைக்கும், கியூப் ரூட்டில் ஒரு 20 வரைக்கும். இந்த வேலை இது வரலாம் தெரிஞ்சாலே போதும். இதுக்குன்னு இல்லை, நம்ம மென்சுரேஷன் சம்ஸ் போட்டாலும் சரி, வேறு எதனா சம்ஸ் போட்டாலும் சரி, தனி வட்டி கூட்டு வட்டியிலே கூட இதெல்லாம் வேல்யூலாம் யூஸ் ஆகும். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி 10 வரலும் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். அதனால் 11லேருந்து எழுதி போட்டிருக்கேன். 11லேருந்து 30 வரைக்கும், 30 வரைக்கும், 11லேருந்து 30 வரைக்கும் ஸ்கொயர் ரூட். இதை நான் அப்படியே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்ததாக கியூப் ரூட் பார்த்தோன்னா 5 வரைக்கும் ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்கும். 6லேருந்து எழுதி போட்டிருக்கேன். 20 வரலும் படித்தா போதும். பேசிக்காக இவ்வளோ தெரிஞ்சால் போதும். இதில் ஒரு 30 வரலும் தெரிஞ்சால் போதும். ஒரு 2 செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. நமக்கு சம்மில் யூஸ் ஆகும். அதான் இப்போ சம்முக்கு போகலாங்களா? ஃபஸ்ட்டு சம்மை பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் எக்ஸசைஸ் 3.5ல் இருக்குது இந்த சம்மை. கியூப் ரூட் ஆஃப் 9261 டிவைடட் பை 8000. ஃபஸ்ட்டு பாருங்கள், கியூப் ரூட்டில் கேட்டிருக்காங்க. கியூப் ரூட்னாலே என்னென்னா ஒரு நம்பரை 3 டைமாக பெருக்கணும். அதாவது 27னா அந்த நம்பரோட கியூப் ரூட் என்னன்னு பார்த்தோன்னா 3 வரும். அதாவது 3 × 3 × 3 3 3 9 9 3 27. அப்போது கியூப் ரூட்னா ஏதோ ஒரு நம்பரை 3 டைம் பெருக்குனா 9261 வரும். லாஸ்ட்டாக 1 வரா மாதிரி பேசிக் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக 1 வரா மாதிரினா எந்த நம்பரை பண்ணால் 1 வரும்னு பார்த்தோன்னா 11 3 டைம் பண்ணால் 1 வரலாம். ஏன்னா 1 × 1 × 1. அதுக்கடுத்து தான் 21. சப்போஸ் உங்களுக்கு கியூப் ரூட் மறந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ரூட் பண்ணிக்கோங்க. 11 11 121. அது கூட அந்த நம்பர் பெருக்கிக்கோங்க. பெருக்குனா 1 2 1 1 2 1. இப்போ ஆன்சர் 1 3ன்னு வருது. அப்போது இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து 21 பாருங்கள். 21 441. இது கூட ஒரு 21 பெருக்கி பாருங்கள். இது உங்களுக்கு சப்போஸ் கியூப் ரூட் பண்ண வரலை, இல்லை மறந்துடுச்சுன்னா கியூப் ரூட் பண்ணிக்கோங்க. அது கூட அந்த இன்னொரு டைம் இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 4 4 2 8 8. இப்போ பாருங்கள் 1 6 8. இப்போ இந்த வேல்யூ வந்துடுச்சுங்களா? 9261. அப்போ கியூப் ரூட்டுக்கு இதுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தோன்னா 21 தான் சரியான விடை. அப்போது 21 வருது. கியூப் ரூட் ஆஃப் 9261க்கு என்ன வருது? 21 கியூப் ரூட் வரலன்னா ஸ்கொயர் ரூட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பண்ணிவிட்டு அது கூட அந்த நம்பரே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 9221க்கு பார்த்துட்டோம். இப்போ 21க்கு 9261 வருது. அப்போ அதை விட கம்மியான நம்பருக்கு தான் 8000 வரும். அப்போது 20 கியூப் தான் 8000. இப்போ பாருங்கள், இந்த கியூப் ரூட்டுக்கு இந்த கியூப் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன வரும்னா இந்த கியூப் ரூட்டே கேன்சல் ஆகிடும். மொத்தமாக கேன்சல் ஆகிடுச்சுன்னா 21/20. இப்போ ஆன்சர் என்ன வரும்னா 21/20. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சம்ஸும் கேட்கலாம். இல்லை இதுவே கலப்பு பின்னத்தில் எது சொல்லியும் கேட்கலாம். 21 20வது டேபிளில் வகுத்தோன்னா ஓர் 20 20 பேலன்ஸ் 1. இப்போ இதை கலப்பு பின்னத்தில் எழுதோன்னா 1 மிக்சடு ஃப்ராக்ஷன் 1/20. இந்த சம்மை இப்படியும் எழுதலாம். உங்களுக்கு ஆப்ஷனில் எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. சப்போஸ் கியூப் ரூட் மறந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டை வச்சு ஆன்சரை கெஸ் பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். சப்போஸ் ஃபுல் வேல்யூமே தெரியலனா அட்லீஸ்ட் 1 எதில் வரும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த சம்மை பார்க்கலாம். இது ஸ்கூல் புக் சம். அடுத்ததாக ஸ்கூல் புக் சம் எல்லாமே ரொம்ப பேசிக்காக இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து நிறைய மாடல்ஸை பார்க்கலாம். இந்த ஒரு மாடலை பாருங்கள். சுருக்குகன்னு கொடுத்துட்டு 5√3 + 18√3 - 2√3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸாக எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின் தான். ஒன்றுமே இல்லை,
ப்ளஸ்ஸு மைனஸ் 2 ஆப்ரேஷன் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது இதை எடுத்துக்கிட்டோன்னா எப்படி ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த செம்மை ரொம்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கூட்டலாம் தேவையில்லை. எல்லாத்துலேயும் √3 இருக்குங்களா, √3 காமனாக வெளியே எடுத்துருங்க. √3 காமனாக 3த்துலேருந்து வெளியே எடுத்தாச்சு. மிச்சம் என்ன நம்பர் இருக்குது 5. பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்கோ அப்படியே போட்டுக்கோங்க. 5 + 18 - 2. நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும், அதுக்கடுத்து தான் சப்ராக்ட் பண்ணணும். 5யும் 18யும் கூட்டினா 23. 23ல் 2 போச்சுன்னா என்ன வரும் 21. அப்போது இங்கே ஒரு √3 இருக்குது, போட்டிங்கன்னா ஆன்சர் 21√3. ஆப்ஷன் பி 21√3. நீங்கள் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்டெப் மாதிரி போட்டு வச்சுக்கினாலும் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் எக்ஸாம்ஸில் ஸ்டெப் போட்டுலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்காது. வேணால் இது ஸ்டெப்பு போட்டுக்கோங்க. √3 23 - 2 இதை போட்டோன்னா 21√3 இருக்கும். உள்ள 23 - 2 21 வரும். அதை தான் நம்ம 21√3 ஆப்ஷனில் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி எழுதிக்கிறோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம்ஸில் என்ன பண்ணுங்கள், ஸ்டெப்ஸை குறைக்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி போட ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டைம் பற்றும். 25 சம்மோ 27 சம்மோ போடுறதுக்கு உங்களுக்கு டைம் பற்றும். இப்போ ரீசனிங்கில் நிறைய கொஷின் கேட்குறதால நீங்கள் இந்த மேக்ஸுக்கு டைமை குறைக்க போகணும். ஏன்னா ரீசனிங் கொஷின் எப்படி வேணாலும் இருக்கும், நிறைய விதத்தில் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கான பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணி போட கற்று வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்ததும் போடுற மாதிரி கற்று வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த செம்மை பார்க்கலாம். அடுத்ததாக இந்த செம்மை பாருங்கள். தீர்க்கன்னு சொல்லிட்டு 14 × 627 டிவைடட் பை √1089 ஈக்குவல் டு இங்கே ஏதோ ஒரு நம்பரோட க்யூப் வரணும் ப்ளஸ் 141. நம்ம இந்த செம்மை நார்மலாக சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இல்லை ஆப்ஷன் எடுத்து போட்டும் சால்வ் பண்ணலாம். நம்ம 2 மெத்தடுமே சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், 14 × 627 டிவைடட் பை இந்த சைடு இருக்குது மட்டும் எடுத்துக்கிறேன், டிவைடட் பை 1089 ஈக்குவல் டு இங்கே ஏதோ ஒரு நம்பர் வரணும், அதை என்ன எடுத்துக்கிறோன்னா x³ அப்படின்னு எடுத்துக்கிறோம் ப்ளஸ் 141. இப்போ பாருங்கள் 627 √1089. 1089க்கு ரூட் வர ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 30 வரல நமக்கு ஸ்கொயர் ரூட்டு தெரிஞ்சிருந்தால் 30 × 30 900 தெரிஞ்சிருக்கும். 30 × 30 900 தெரிஞ்சிருக்கும். அப்போ இது 30க்கு மேலே தான் வர வேல்யூ தான் இது ஸ்கொயராக இருக்க போகுது. இப்போ 31 போட்டாலும் லாஸ்ட் டிஜிட் 1 வரும். அப்போ 31 இருக்க வாய்ப்பு இல்லை. 32 போட்டாலும் லாஸ்ட்டாக 4 வரும். அப்போ இதுவும் வாய்ப்பு இல்லை. அடுத்து 33 போட்டு பார்க்கலாம். 3 3 9, அப்போ 9 வருது. அப்போ 33 இருக்க வாய்ப்பு இருக்குது. 9 3 3 3 9 9 போட்டோன்னா 18, பேலன்ஸ் 1 10. அப்போது 33 தான் சரியான விடை. இப்படி தெரிலனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு லாஜிக்காக சால்வ் பண்ணிங்கனாலே இதுக்கு ஸ்கொயர் ரூட் தெரிஞ்சிடும். பேசிக்காக எனக்கு 30 × 30னா 900 தெரியும். அதை வச்சு அடுத்தடுத்த நம்பர் போட்டு பார்த்து 33 தான் இதுக்கு ஆன்சர்னு நான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி போட்டு பார்த்தேன். ஆன்சரும் கரெக்டாக வந்துச்சு. அப்போது √1089க்கு ரூட் எடுத்தோம்னா 33 வருது. அப்போது 14 × 627 டிவைடட் பை 33. இப்போது இதை பெருக்கி போட்டு 33ஆல் வகுத்தனா பெரிய ப்ராசஸ். இப்போ என்ன பண்ணலாம், 33 ஸ்ட்ரெயிட்டாக 627 அடிச்சிடலாம். 627 33வது டேபிளில் வகுத்து பார்ப்போம். ஒரு 33 2 33 போட்டால் 66 போயிடும். அதனால் ஒரு 33 போட்டுக்கிறேன். போட்டோன்னா இது 9 12 ஆகிடும். இங்கே 9, இங்கே 5ல் 3 போச்சுன்னா 2 297 9ல் வரும். ஏன்னா 330ல் 33 கம்மி, 10ஆல் போட்டோன்னா 330 வரும். 9ஆல் போட்டோன்னா 297 0. அப்போது அடிச்சனா என்ன வரும்னா 19 ஈக்குவல் டு இந்த x³ அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் 141. பாருங்கள் இங்கே 14 இருக்குது, 19 இருக்குது. இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாங்களா? 14 × 19 பெருக்குனா 9 4 36 3 1 9 12 4 1 6 6 2. அப்போது 266 ஈக்குவல் டு x³ ப்ளஸ் 141. இந்த ப்ளஸில் இருக்கிற 141 இந்த பக்கம் இந்த மைனஸ் ஆகிடுங்களா? அப்போது 266ல் 141 கழிக்கணும். கழிச்சனா 6ல் 4 போனால் 2 1. அப்போது x³ வேல்யூ 125ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு என்ன தேவை, எக்ஸோட வேல்யூ தான் தேவை. ஆப்ஷனில் பாருங்கள் 5√5 125 x³, 125 கியூபு C25 D5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 5ஆக இருக்கும். அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 5. இதுதான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ரூட்டு தெரிலனா அதுக்கு நியர்பையாக தெரிஞ்ச வேல்யூவை போட்டுக்கோங்க. போட்டு
நீங்களாக கெஸ் பண்ணி போட்டிங்கன்னா 33ன்னு எனக்கு கிடைச்சது, அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். அடுத்து இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை ப்ளஸில் இருக்கிற இந்த பக்கம் வேல்யூ இந்த பக்கம் வந்தால் மைனஸில் ஆகிடும். எக்ஸ் க்யூபில் இருக்குது, க்யூபோட வேல்யூ எல்லாருக்கும் தெரியும், 5ஓட க்யூப் 125ன்னு. அதன்படி பார்த்தா எக்ஸோட வேல்யூ 5. இந்த சம்மை எப்படி ஆப்ஷன் மூலிமா எப்படி போடலான்னு பாருங்கள். ஆப்ஷன் மூலிமா எப்படி போடலான்னா ஃபஸ்ட்டு, ஆனால் இதுக்கும் இந்த சைடு நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வந்துச்சு, 266 வந்துச்சுங்களா, 266 வந்துச்சு. இப்போது இந்த இடத்துல இந்த ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்து போட்டு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருக்கிற 5 கூட போட்டு பாருங்கள். சிம்பிளாக இருக்குதுன்னு 5 எடுத்து போடுறேன். 5 க்யூப் பண்ணால் 125ன்னு வருது, ப்ளஸ் 141. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா இந்த வேல்யூ வரும் பாருங்கள், 125 141 6 6 2. ஆன்சர் வருதுங்களா, 266 266. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட். இதுவே நீங்கள் 25 போட்டிங்கன்னா 25 க்யூப் பண்ணி ஆன்சரை மல்டிப்ளை ஆட் பண்ணிங்கன்னா எங்கேயோ போகும் வேல்யூ 266 வராது. ஸோ 5 வச்சு போட்டு பார்த்தாலும் இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் ஈக்குவலாக வந்தால் அந்த ஆப்ஷனும் கரெக்ட். அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நார்மல் ப்ரொசீஜர் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த சம் கொடுத்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஷார்ட்கட்னு போனீங்கன்னா ஷார்ட்கட் ஒரு சில சம்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும், நிறைய சம்க்கு ஷார்ட்கட் ஒர்க் அவுட் ஆகாது. எனவே என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு 90% சம்ஸை ஷார்ட்கட் இல்லாமல் நார்மல் மெத்தட்லேயே புரிஞ்சு வச்சுக்கோங்க. அது நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு ஷார்ட்கட் வந்துடும். இப்போது 2 ஸ்டெப்பு போகிற இடத்துல ஒரே ஸ்டெப்பால் உங்களால் ஆன்சர் போட முடியும். அதுக்கு என்ன காரணம்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் 4 ஸ்டெப்பை நீங்கள் ஒரே ஸ்டெப்பாக கூட ஆன்சர் போட முடியும். அடுத்த மாடலை பார்க்கலாம். சம்மை பாருங்கள், டிஎன்பிசியில் அடிக்கடி நிறைய டைம்ஸ் இந்த சம்ஸை கேட்டிருக்காங்க, இந்த மாடல் சம்ஸை. இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். நிறைய பேர் இந்த மாதிரி சம்னாலே ஷார்ட்கட்னு ஷார்ட்கட்டை தேடி போகிறீங்க. ஷார்ட்கட் எல்லா சம்முக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய சம்ஸுக்கு ஷார்ட்கட்ஸ் காலை வாரி விட்டுரும். ஸோ என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நார்மல் மெத்தட்லேயே சம்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த சம் பார்க்குறதுக்கு ஏதோ நிறைய ரூட்டுக்குள்ளே ஏதோ கொடுத்தா மாதிரி இருக்கும், ஆனால் சால்வ் பண்ணால் ரொம்ப 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 ஈஸியான ஒரு சம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க, √9. √9 9க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 3 ஆகிடுங்களா, 3. அடுத்து பாருங்கள் 1 + ரூட், இந்த ரூட்டை பாருங்கள், இந்த டேர்ம் மட்டும் இப்போ எடுத்துருக்கோம். இப்போ என்னென்னா இந்த டேர்ம் மட்டும் எடுத்துருக்கோம். √1 + 9க்கு ரூட் எடுத்தோன்னா 3, ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா 4 ஆகிடுங்களா, √4. அப்போ √4 எடுத்தோன்னா 4க்கு ரூட் எடுத்தோன்னா என்ன ஆகும், 2 ஆகிடுங்களா, 2. இப்போ பாருங்கள் இந்த டேர்ம் எடுக்க போகிறோம். பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் 14 இருக்குது. அப்படியே இந்த ரூட், இதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் எடுத்தோம், இப்போ இதிலேருந்து இது வரல எடுக்க போகிறோம். இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 4 ரூட் பண்ணி 2ன்னு வச்சுருக்கோம். இப்போ இந்த 14 2 கூட்டினா என்ன வரும், 16 வருங்களா, 16 ரூட்டு என்னென்னா 16 2 கூட்டினா 16, மேலே ரூட் இருக்குது. 16க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 4ன்னு வருங்களா, 4 4 16. அப்போ 4ன்னு எடுத்துட்டோம். அப்போ இது வரலும் முடிச்சிட்டோம். இதுக்கான வேல்யூ என்ன வந்திருக்குன்னா, மொத்தமான இதுக்கான வேல்யூ 4ன்னு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறோம், இருக்கிற 5 அப்படியே போட்டுக்கிறோம், மேலே இருக்கிற ரூட்டை அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், இதுலேருந்து இது வரலும் சால்வ் பண்ணியாச்சு. இது மொத்தத்துக்குமான வேல்யூ 4, இந்த 5, மேலே இருக்கிற ரூட் 5 4 எவ்வளோ, 9ங்களா, 9, மேலே இருக்கிற ரூட்டு. இப்போ 9க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 3 வருங்களா, 9க்கு 3. அப்போ இந்த மொத்த வேல்யூவோட இந்த மொத்த டேர்மோட வேல்யூ என்ன வருதுன்னா 3 ப்ளஸ் பக்கத்தில் 1 இருக்குங்களா, 1. அப்படியே மேலே இருக்கிற ரூட் அப்படியே எழுதிக்கிறோம். இப்போது இந்த மொத்த டேர்மோட வேல்யூ இப்போ இதுலேருந்து இது வரலும் பார்க்குறோம். இந்த 1க்கு இந்த 1 போட்டாச்சு. இந்த மொத்த வேல்யூ என்ன வந்திருக்குன்னா நமக்கு √9ன்னு வந்துச்சு. 9க்கு ரூட் எடுத்தால் 3. இப்போ 1 + 3ன்னு வந்துருக்கு. 1 + 3 அப்போது √4. 4க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 2 வருங்களா. அப்போது இந்த மொத்த டேர்மோட வேல்யூ இப்போ 2ன்னு கிடச்சிருக்கு. ப்ளஸ் 1 மேலே ரூட் இருக்குது. அப்போது 1 + 2 3. அப்போது √3. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக, 3க்கு ரூட் எடுக்க முடியாது. கொஸ்டினில் ஆன்சரில் ஆப்ஷனில் √3ன்னே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போது இந்த ஆன்சர் தான் கரெக்டு. அப்போது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னென்னா √3. ரொம்ப ஷார்ட்கட்னு போகாதீங்க, இந்த மாதிரி போட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க, இதுக்கு ஒரு வேல்யூ வரும், அது கூட இந்த வேல்யூ ப்ளஸ்ஸோ மைனஸோ எது கொடுத்துருக்காங்களோ அதை பண்ணிங்கன்னா இதுக்கான ஒரு வேல்யூ வரும். திரும்ப இதுக்கு ரூட் எடுத்து இது கூட ஆட் பண்ணி இப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா செயின் ரியாக்ஷன் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இங்கே ஆரம்பித்தோம், நமக்கு இங்கே வரல வந்துச்சு. அப்போது இந்த சம்முக்கான ஆன்சர் √3. நீங்கள் ஷார்ட்கட் மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஒரு சில டைமில் ஷார்ட்கட்டே மறந்துடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
இப்போ ஷார்ட்கட் எடுத்திங்கன்னா இங்கே ப்ளஸ் வந்தால் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, இங்கே மைனஸ் வந்தால் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அடுத்து இங்கே எதுவுமே இல்லாமல் வந்தால் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி நம்பர் வந்தால் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதனால் இந்த ஷார்ட்கட்லேயே நிறைய குழப்பம் ஏற்படும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக போட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கிளாரிட்டியாக, அதாவது வந்து இந்த கொஷனுக்கு இதுதான் ஆன்சர்னு உங்களால் ஆணித்தரமாக ஒரு இந்த சம்மை போட்டுட்டு வர முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு மாடலை பார்க்கலாம். இதுதான் இந்த சம்மை பாருங்கள், லாஸ்ட் டைம் போட்ட மாதிரியே தான் இதுவும், வேல்யூ கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். இதுவும் ப்ரீவியஸாக ஒரு எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷின் தான். இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் டேர்ம் எப்பவுமே இந்த மாதிரி சம்மில் லாஸ்ட் டேர்முக்கு தான் போகணும். 81க்கு ரூட் எடுத்தால் 9 ப்ளஸ் இருக்குது 16 இருக்குது, 16 9 கூட்டினா 25, ரூட் 25க்கு வேல்யூ 5. அப்போது இந்த மொத்த டேர்முக்கான வேல்யூ 5ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து பாருங்கள், 5 கூட 220 கூட இந்த வேல்யூ மொத்தத்துக்கும் கிடச்சா 5 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு மேலே ரூட் இருக்குது, 225 ஆகிடுதுங்களா. இப்போ ரூட் ஆஃப் 225க்கு வேல்யூ என்னென்னா 15. எவ்வளோ? 15. அப்போது இந்த மொத்த டேர்முக்கான வேல்யூ 15ன்னு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், 15 முன்னாடி என்ன இருக்குது? 49. அதுக்கு மேலே ஒரு ரூட் 49 15 கூட்டினீங்கன்னா 64, ரூட் 64ன்னு வரும். 64க்கு ரூட் எடுத்திங்கன்னா 8. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் 8. நம்ம ஷார்ட்கட்டை விட இந்த சம் போடுறது ஈஸியாக தான் இருந்திருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வேல்யூ தெரிஞ்சால் போதும், எல்லாமே ஃபுல்லாக ஸ்கொயர் வேல்யூவாக கொடுத்துருக்கிறதால நம்மளுக்கு போட்ட உடனே ஆன்சர் இந்த சம் வந்துடுச்சு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த சம்மு ஒரே நிமிஷம் கூட இல்லை, ஒரு 30 செகண்ட்லேயே இந்த சம்முக்கான ஆன்சரை போட்டுடலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு செம்மை போட்டு பார்த்துட்டே இருங்க. டெய்லி ஒரு 5 சம் 10 சம் டெய்லி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீடு வந்துடும். அடுத்ததாக இந்த சம்மை பாருங்கள், மதிப்பு காண்கன்னு சொல்லிட்டு ரூட்டில் நிறைய வேல்யூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ப்ளஸ் இருக்குது, இடையில் மைனஸும் இருக்குது, ப்ளஸ் இருக்குது மைனஸும் மாறி இருக்குது. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண அதே மெத்தட் தான், ப்ளஸ்ஸுக்கு பதில் மைனஸ் பண்ண போகிறோம். எங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்களோ அங்கே ப்ளஸ் பண்ண போகிறோம், மைனஸ் கொடுத்துருக்கிறதால மைனஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் இந்த சம்மனால் லாஸ்ட்டில் தான் ஆரம்பிக்கணும். 9 ரூட் 9க்கு ரூட் எடுத்தால் 3 மைனஸ், முன்னாடி மைனஸ் இருக்குது, அப்போ 28. 28ல் 3 போச்சுன்னா 25, ரூட் 25. 25க்கு ரூட் எடுத்தோன்னா 5. அப்போது இந்த டேர்மோட வேல்யூ 5ன்னு கிடச்சிருக்குது. இப்போ பாருங்கள், 5 ப்ளஸ் 164, 164 ப்ளஸ் 5 மேலே ரூட்டு, அப்போது 169. ரெண்டுத்தையும் கூட்டினா 169. 169 எதோட ஸ்கொயர்? 13 169. அப்போது ஸ்கொயர் வேல்யூ எதுக்கு நான் ஃபஸ்ட்டில் எழுதி போட்டேன் படிக்க சொன்னேன்னா இதுக்காக தான். இந்த சம்ஸில் எல்லாமே நம்ம ஸ்கொயர் வேல்யூவை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் சம்மு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மொத்த டேர்மோட வேல்யூ 13ன்னு கிடச்சிருக்கு. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 302 ரூட்டு மேலே இருக்க ரூட் அப்படியே போட்டுக்கோங்க. 302 மைனஸ் 13. இப்போ 302ல் 13 போனால் எவ்வளோன்னு தெரியணும், மைனஸ் பண்ணிக்கலாங்களா? 302ல் 13, இது 2, இது 9 ஆகிடும், இது 12 ஆகிடும். 9 8 289. அப்போது இந்த வேல்யூ, இதுக்கான வேல்யூ என்ன வருதுன்னா 200, ரூட் ஆஃப் 289. 289க்கு ரூட் எடுத்தோன்னா என்ன வரும்னா 17ன்னு வரும். அப்போது இந்த மொத்த டேர்மோட வேல்யூ 17 நமக்கு கிடைக்குது. இப்போது 283 ப்ளஸ் இருக்குது பாருங்கள் 17. இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோன்னா 383 மேலே ரூட் 383 17 கூட்டினா எவ்வளோ வரும்? 400 வருங்களா? ரூட் 400. 400க்கு ரூட் எடுத்தோன்னா ஆன்சர் 20ன்னு கிடைக்கும். அப்போது ஆப்ஷன் சி 20ன்றது தான் சரியான விடை. பாருங்கள், லாஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணிகிட்டே வந்தோம், அப்படியே வர நமக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வந்துடுச்சு. அடுத்த இன்னொரு மாடலை பார்க்கலாம். இந்த சம்மை பாருங்கள், ரூட் ஆஃப் 6 + 6, இதுக்குள்ளே ஒரு ரூட்டு 6, இதுக்குள்ளே ஒரு ரூட்டு, இப்படி எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. இதோட மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி இடையில் ப்ளஸ் வந்து மேலே ரூட் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த நம்பரை நம்ம எக்ஸ் இல்லை என்னன்னு வச்சுக்கலாம், 6. இப்போ ஏதோ ஒரு 2 நம்பரால் பெருக்குனா 6 வரணும், ஆனால் அந்த நம்பர் அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். இப்போ ஒரு 6 6ன்னு வரும், ஆனால் 6 1க்கும் அடுத்தடுத்த நம்பர் இல்லை. இப்போ 3 2 3 6 வருதுங்களா? 2 3 6 அடுத்தடுத்த நம்பர் பெருக்குனால 6 வருது. இப்போ இந்த 2 நம்பரில் பெரிய நம்பர் எதுவோ அதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். இப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் என்னென்னா 3. இது ஷார்ட்கட்லாம் இல்லை. இந்த சம் இது எப்படி வருதுன்னா n + 1. இந்த ஃபார்மேட் என்னென்னா
n+1. இப்போ என்ன நான் 2ன்னு எடுத்தோன்னா இந்த 2 என்னன்னு எடுத்தோன்னா இப்போ n+1 தான் எனக்கு ஆன்சர். அப்போது 2+1 3ன்றது தான் சரியான ஆன்சர். ஷார்ட்கட் நீங்கள் ஃபார்முலா இல்லாமல் இப்படியே ஞாபகம் வச்சுக்கணும்னா 2 அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். இந்த நம்பர் வரணும், பெருக்குனா இந்த நம்பர் வரணும். இதில் பெரிய நம்பர் எதுவோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அடுத்ததாக இந்த ஒரு சம்மை பாருங்கள். இந்த மாதிரி சம்ஸ் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. என்னென்னா இடையில் ரூட்குள்ளே ஒரு நம்பர் இருக்கும், இடையில் எந்த ஆப்ரேஷனும் இருக்காது, வெறும் மல்டிப்ளை ரூட் இதுதான் இருக்கும். இடையில் ப்ளஸ்ஸோ மைனஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ரேஷனுமே இருக்காது, வெறும் 5 6 இந்த மாதிரி வெறும் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த சம்மை இந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சம்முக்கான ஆன்சரே என்னென்னா எக்ஸு தான். அப்போது இந்த நம்பருக்கான இந்த சம்முக்கான எக்ஸோட வேல்யூ என்னென்னா 5. அப்போ ஆன்சரே என்னென்னா 5 தான். இந்த மாதிரி இடையில் ப்ளஸ் மைனஸ் எதுவுமே இல்லாமல் கொடுத்தா என்ன நம்பர் கொடுத்துருக்குறாங்களோ அதுதான் அந்த சம்முக்கான ஆன்சர். இது லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் இந்த மாடலில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போடாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. √5ன்னு வந்தால் இடையில் ப்ளஸ் மைனஸ் வராமல் வந்தால் அதே நம்பர் தான் இந்த சம்முக்கான வேல்யூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்டில் இருக்கிற மாடல் சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி நடந்த பார்ட் 1 வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதில் போர்ட் மாஸ் ரூல் ரிலேட்டடான சம்ஸை சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் எடுத்தோன்னா போர்ட் மாஸ் ரூலில் சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் ஃபார்மை சால்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது அல்ஜிப்ரிக் ஃபார்மேட்டில் இருக்கிற சிம்பிளிஃபிகேஷன் சம்மை சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மேக்ஸ் ரொம்ப கஷ்டம்னு கஷ்டப்படுறீங்க. கஷ்டம்லாம் இல்லை, மேக்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் எளிமையாக போடலாம். நான் இப்போ போட்ட சம்ஸே நிறைய ஸ்டெப்ஸு போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் போட வேண்டியதே இல்லை. ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்பில் ஆன்சரை போட்டுடலாம். ஏன்னா நம்ம எக்ஸாமுக்கு ஸ்டெப் மார்க்லாம் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபையாக ஷார்ட்கட் இல்லை ஷார்ட்டாக சம்மை போட்டுடலாம். ஷார்ட்கட்டும் நிறைய பேர் படித்து வச்சுருப்பீங்க. ஷார்ட்கட்டு நிறைய டைம் மறந்து போயிடும், இல்லை எதுக்கு எந்த ஷார்ட்கட்டுன்னு குழம்பி போயிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஸ்ட்ராங்காகி வச்சுக்கோங்க. எப்படி சம்மு கொடுத்தாலும் நார்மலாக போட தெரிஞ்சுக்கோங்க. அப்படி போட தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே 4 ஸ்டெப்பு 5 ஸ்டெப்பில் வர ஆன்சரை 2 ஸ்டெப்பில் போடலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ டைம் நிறையவே இருக்குது. குரூப் 4 எடுத்துக்கிட்டோன்னா இப்போ சாலிடாக இந்த டிசம்பரை கூட விட்டுருங்க, சாலிடாக ஒரு 6 மாதம் டைம் இருக்குது. அடுத்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 6 மாதம் இருக்குது. இங்கே டெய்லி ஒரு 10 சம் போட்டிங்கன்னா கூட போதும். டெய்லி 10 சம் போட்டாலே என்ன ஆகுது, மாதத்துக்கே 300 சம்மு. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரெகுலராக டெய்லி ஒரு 10 சம்னு உங்களால் கண்டிப்பாக மேக்ஸில் ஃபுல் மார்க் வாங்க முடியும். நம்ம சிம்பிளிஃபிகேஷனை முடிச்சுட்டு அடுத்ததாக சிலபஸில் இருக்கிற எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ஓ ப்ராஃபிட் லாஸோ அந்த மாதிரி டாப்பிக்கை கொண்டுட்டு போகலாம். நம்ம எக்ஸாமுக்குள்ளே நம்ம சிலபஸில் இருக்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து இடையில் ரீசனிங் சார்ந்த சம்ஸையும் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்சால் வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்ததான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.